அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில் ஏற்ற பணிகள் தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வந்தடைந்துள்ளதை அடுத்து அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில் ஏற்ற பணியானது தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைய உள்ளதாகவும் முக்கியமான தகவல் ஒன்று கிடைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் இணைவது உறுதி என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து தேமுதிகவும் இணைய வாய்ப்புகள் உள்ளதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத் வழங்க தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இணைய வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, குறிப்பாக வரக்கூடிய 2026 தேர்தலை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் மெகா கூட்டணி அமைப்பதற்கான முனைப்பை பாஜகவுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதன் பணியை முக்கியமாக மேற்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில அதுடன் யாரை செய்வார் ஒரு கேள்வி இருந்தது. குறிப்பா அமமுக இணையுமா அல்லது தேமுதிக மீண்டும் இணைவார்களா என்ற கேள்வி இருந்த நிலையில அமமுக தற்சமயம் உறுதி செய்திருக்கிறார்கள். இருந்தபோது தேமுதிக நிலை என்ன என கேட்கும்போது பாஜக தரப்பிடம் கேட்கும் பொழுது தேமுதிகவும் எங்களுடன் கூட்டணி வருவார்கள், அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதாக தகவல் இருக்கிறது. ஆனால் இருந்த போதிலும் அந்த உறுதியை தேமுதிக தரப்பு உறுதி செய்வதில் ரகசியம் காத்து வருகிறார்கள். ஏன்னா ஏற்கனவே நடந்து முடிந்த அவருடைய மாநாட்டின் போது எந்த கூட்டணி என்பது கூட்டணியை மாநாட்டில் அறிவிப்போம் என பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்திருந்தார். ஆனால் அது முழுமையாக உறுதி செய்யவில்லை. நாங்களே உறுதி செய்ய வேண்டும், அதை பொறுத்திருந்து எங்களுக்கு தகவலை தெரிவிப்போம் தெரிவித்தார்கள். இருந்த போதிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் மோடி அவர்கள் தமிழக வருகிற நிலையில அவரை சந்தித்து வைக்கும் பொழுது குறிப்பாக இந்த மெகா கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி கட்சியினர் முழுமையாக பிரதமரை சந்தித்து தேர்தலை எதிர்கொள்ள உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் அந்த அடிப்படையில் இன்று தீவிரமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த அடிப்படையில் தற்சமயம் அமமுகவுடைய கூட்டணி உறுதியாகிவிட்டது. தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இன்றையே இந்த பேச்சுவார்த்தை உறுதி செய்யப்படும், அதாவது உடன்பாடு ஏற்றுப்படும் தகவல் வெளியாக இருக்குது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து தேமுதிக தலைமையிடம் பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட இருப்பதாக பாஜக தரப்பினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதும் கடந்த முறை ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றதுதான் தேமுதிக. இந்த முறை தேமுதிக இடம்பெறும் போது பல்வேறு நிபந்தனைகள் வைப்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கில் தற்பொழுது பாஜக தலைமை அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத் வணக்கம், இது குறித்த விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, மிக முக்கியமாக இந்த தேர்தல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவாக வேண்டும், மெகா கூட்டணியாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது அதனுடைய தலைமை எதிர்பார்ப்பதாக பாஜக தரப்பில் தகவல் தருகிறார். இப்படிதான் ஏற்கனவே அதிமுக கூட்டணி உறுதி செய்தார்கள். அதற்கு பிறகு ஏற்கனவே கடந்த முறை தனியார் விடுதியில் நடந்த ஆலோசனையின் போதே தேமுதிக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி வருவதுதான் அவளுக்கு இத்தனை ஒதுக்க போதாக கூட ஒரு தகவல் கசிந்தது. ஆனால் அது தேமுதிக தலைமையும் அமமுக தலைமையும் மறுத்திருந்தனர். இருந்த போதிலும் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை அமமுக கிட்டத்தட்ட உறுதி செய்து விட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. அது தேமுதிக பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், ஏனென்றால் தேமுதிக பொறுத்தவரைக்கும் கடந்த முறை அழைத்து பேசவில்லை என்ற வருத்தம் மட்டுமே அவர்கள், அதாவது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவிக்கும் போது அந்த கருத்தின் வாயிலாக பார்க்க முடியும். என்றால் எங்கள் அழைத்து பேசவில்லை, எங்களுக்கு இடங்கள் எப்படி உறுதி செய்யலாம் என்ற கருத்தை பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இன்று முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அழைத்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தும் பட்சத்தில் தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணி இணையமா ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தேமுதிக திமுக கூட்டணி என்பது மிக வலுவாக இருக்கிறார்கள். புதிதாக ஒரு கட்சியை உள்ள இணைக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதே நம்மளால் பார்க்க முடிகிறது. அவங்களும் எந்த கட்சியும் பேச்சுவார்த்தை என்பது ஈடுபடவில்லை. இருந்தாலும் ஆதரவு தெரிவித்தால் அந்த ஆதரவுக்கு வரவேற்கும் காத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த கூட்டணி என்பது மிக முக்கியத்துவமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா பிரதமர் மோடி வருவதற்கு முன்பாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதி செய்து அவர்கள் அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்று மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடியும். அந்த இன்று தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அஸ்வினி, பிரதமர் வருகையை ஒட்டி என்டிஏவில் இடம்பெறும் கட்சிகளை உறுதி செய்ய அதிமுக மற்றும் பாஜக தரப்பிலிருந்து மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில் ஏற்ற அவர்கள் தரப்பிலிருந்து பணிகளானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது.
அமமுகவினை தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் சேர்வதற்காக தேமுக தரப்பிலிருந்து தற்பொழுது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கில் பாஜக மிகவும் தீவிரமாக பாஜக தலைமை செயல்பட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளதை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாகவும் பார்த்து வருகிறோம். மேலும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைய தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இணைய பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம் ராஜேஷ். அஸ்வினி வணக்கம். தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணியை இறுதி செய்யும் முயற்சியில் அனைத்து கட்சிகளும் இறங்கியிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரைக்கும் அந்த கூட்டணி என்பது நிலையாகவே இருக்கிறது. காங்கிரஸில் சில தலைவர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினாலும் பெரும்பாலும் சிக்கலின்றி இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. மறுபுறம் அதிமுகவை பொறுத்தவரை கடந்த ஆண்டே அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டது. சில வாரங்களுக்கு முன்பு இந்த கூட்டணியில் அன்புமணியின் பாமக இணைந்த நிலையில் ஐஜேகே கட்சியும் கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சில கட்சிகள் கூட்டணிக்குள் வரும் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அனைத்து வியூகங்களையும் பாஜக மேற்கொண்டது. அதன் ஒரு பகுதியாக இன்று பாஜகவினுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று தமிழகம் வந்திருக்கிறார். குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் அவர் தங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேரடியாக சென்று தங்களுடைய ஆதரவை அவர் தெரிவிக்க இருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே அவர்கள் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதன் பின்பாக பாஜக தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பிறகு அவர் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்காக அந்த சம்மதம் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அவர் வைத்த நிபந்தனை என்பது ஒன்றுதான், தன்னுடன் வந்த அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் தொகுதிகள் வழங்க வேண்டும், மீண்டும் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பதுதான் அந்த ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் அவர் வைத்து அந்த கூட்டணியில் இணைந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பாக இன்று காலை அவர் அடையாறில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனைக்கு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல செய்தி, நல்லதொரு ஆட்சிக்கான நோக்கி அதில் பங்கு பெறுவதற்காக மக்கள் விரும்புகின்ற நல்லாட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான முயற்சிக்கு நாங்களும் உறுதுணையாக இருக்க போகிறோம், எங்கள் ஆதரவை தெரிவிக்க போகிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் விட்டு கொடுத்து போபவர்கள் என்றைக்கும் கெட்டு போனதில்லை, என்னதான் இருந்தாலும் எங்களுக்குள் பங்காளி சண்டைதான், இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான் நன்னை செய்துவிடல் என்று திருக்குறளை மேற்கோள் காட்டி செய்தியாளர் சந்திப்பை எல்லாம் அவர் வைத்திருந்தார். பழசையை நினைத்துக் கொண்டு கட்சி நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் பின்னுக்கு தள்ளிவிட முடியாது என்பதற்காக பொது நோக்கத்தோடு நாங்கள் விட்டுக் கொடுப்பதால் கெட்டு போவது இல்லை. ஜெயலலிதாவின் தொண்டர்கள் என்ற முறையில் ஓரணியில் திரண்டு மீண்டும் ஜெயலலிதாவின் ஆட்சியை மக்கள் ஆட்சி கொண்டு வர நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று அந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் அந்த சந்திப்பு என்பது நிகழ இருக்கிறது. அதே போல தேமுதிகவை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு டிமாண்ட்கள் அவர்கள் வைப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ராஜ்யசபா அந்த சீட்டாக இருக்கட்டும், அதே போல இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என்றும் அவர்கள் கேட்கிறார்கள். இதையெல்லாம் ஒருங்கிணைந்து வலுவான ஒரு கூட்டணியை அமைக்க தேசிய ஜனநாயக கூட்டணி முயற்சி செய்து வருகிறது. அதனுடைய தலைவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய பிரதமர் தலைமையிலான அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் மேடை ஏற வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த வகையில் அதற்கான முயற்சிகளை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி மேற்கொள்ளும் பொழுதுதான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்களிடம் அவர்கள் பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து அன்புமணியை தொடர்ந்து டிடிவி தினகரனை தொடர்ந்து தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் உள்ளே வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. 23ஆம் தேதி எந்த கட்சிகள் எந்த கட்சியினுடைய தலைவர்கள் மேடை ஏறுகிற போகிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அஸ்வினி. ராஜேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.